Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா உவமையால் விளக்க பெறும் பொருள் தான் பார்க்க போறோம். இப்ப உவமை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஒரு பொருளை சிறப்பிப்பதற்காக வரும் சொல், அதுதான் நமக்கு உவமை. என்ன எடுத்துக்காட்டுக்குன்னா பாருங்களா, கயல்விழி. கயல்விழி அப்படின்னா என்ன? விழிங்கிறது கண்ணு, அந்த கண்கிறது தான் நமக்கு உவமேயம். அந்த உவமேயத்தை சிறப்பிப்பதற்காக கயல்ங்கிற சொல்ல நம்ம போடுறோம். அப்ப அந்த கயல் தான் நமக்கு என்னது? உவமை. கயல் விழி. இப்போ விழிங்கிறது தான் நமக்கான பொருள். அப்ப அந்த விழிய சிறப்பிப்பதற்காக வருவதுதான் கயல். அப்ப சிறப்பிப்பதற்காக வரும் பொருள், அந்த சொல்லானது உவமைன்னு சொல்றோம். அந்த பொருளை உவமேயம் சொல்றோம். அந்த உவமேயத்தை சிறப்பிப்பதற்காக வருவது உவமை. இப்ப புரியுதா? ஓகே. இப்ப அதே மாதிரி நிறைய நீங்க சொல்லலாம். பாத மலர், மலர் பாதம், சாரி மலர் பாதம். மலர் பாதம் என்ன? பாதம், மென்மையான பாதத்தை தான் மலர் பாதம் சொல்லுவோம். அப்ப பாதத்தை சிறப்பிப்பதற்காக பாதம்ங்கிறது உவமேயம், மலர்ங்கிறது உவமை. புரிஞ்சிச்சுல உங்களுக்கு உவமைனா என்னன்னு? இப்ப நம்ம இதுக்கு போகலாம். பழமொழிக்கு, பழமொழியில உவமைக்கு போலாம். பாருங்க, இலவு காத்த கிளி போல. இலவுனா என்ன அப்படின்னா இலவம் பஞ்சுமா. இலவம் பஞ்சு இலவ மரத்துல அந்த பிஞ்சு வச்சதுல இருந்து அந்த கிளியானது பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த பழம் எப்போ பழுக்கும் நம்ம சாப்பிடலாம், இந்த பழம் எப்போ பழுக்கும் நம்ம சாப்பிடலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. கடைசியில ஒரு நாள் என்ன செய்யுதுன்னா, அது பழுக்காம வெடிச்சு பறந்துருது. அப்ப அந்த கிளிக்கு எப்படி இருக்கும்? ஏமாற்றம். அதான் இலவு காத்த கிளி போல, ஏமாற்றம். அடுத்து பாருங்க, பகலவனை கண்ட பனி போல. பகலவன்னா யாரு? சூரியன். அப்ப சூரியன் வர வரைக்கும் நமக்கு இரவு முழுவதும் பனி பெஞ்சிட்டு இருக்கும். சூரியன் வந்து பனி இருக்கிற இடமே தெரியாது, மறைஞ்சிரும். அப்ப அது நீங்குதல். பகலவனை கண்ட பனி போலன்னா என்ன? நீங்குதல். அடுத்து பாருங்க, அன்னம் போன்ற. அன்னம் போன்றனா என்ன? அன்ன நடை, சின்ன இடை அப்படின்னு சொல்லி பெண்களை வர்ணிப்பாங்க இல்லையா? அப்ப அன்ன நடை அப்படின்னு. அன்னம் போன்றன நடை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னா நம்ம எல்லா விஷயத்துக்காக நம்ம நிலத்தை தோண்டிக்கிட்டே இருக்கோம். இப்ப வயல்ல நம்ம பயிர் செய்யணும்னா நிலத்தை தோன்றோம், வீடு கட்டணும்னா நிலத்தை தோன்றோம், ஒரு ஏரி வேணும்னா நிலத்தை தோன்றோம், தண்ணி வேணும்னா நிலத்தை தோன்றோம். அப்ப அதுக்காக பூமி நம்ம மேல கோவப்படுறது இல்லை இல்லையா? அதுதான் தாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அது நம்ம தாங்கிக்குது. அப்ப அது என்னது? பொறுமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை. அகழ்வார்னா தோண்டுதல். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். இது எல்லாருக்குமே தெரியும், பாசம். அடுத்து பாருங்க, வெந்த புண்ணில் வேல் பாய்தல். ஏற்கனவே புண்ணு, வெந்த புண்ணு நம்மளால தாங்க முடியாது, அது துன்பமா இருக்கும். அதுல இன்னும் வேல் குத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னும் வலி அதிகமாயிடும் இல்லையா? துன்பம் அதிகமாயிடும். அப்ப அதை எப்படி சொல்லலாம்? பெருந்துன்பம். அடுத்துமா, பாம்பின் வாய் தேரை போல. பாம்போட வாயில தேரை மாட்டிக்கிச்சு. அப்ப அந்த தேரை என்ன செய்யும்? தப்பிச்சு போறதுக்காக தவிக்கும் இல்லையா? அதுதான் தவிப்பு. கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போலன்னா கிணத்துக்குள்ள இருக்கிற தவளைக்கு என்ன செய்யும்? அதுதான் உலகமே. அப்போ வேற எந்த விஷயமும் அதுக்கு தெரியாது. கிணத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அப்ப அது அறியாமை. கிணற்று தவளை போலங்கிறது என்ன? அறியாமை. அடுத்துமா, மதில் மேல் பூனை போல. இப்போ ஒரு மதில் செவர் இருக்கு, அது மேல பூனை இருந்துச்சுன்னா அது அந்த பக்கம் குதிக்குமா இந்த பக்கம் குதிக்குமா நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அது உறுதித்தன்மையற்றது, உறுதி இல்லாதது. கடலில் கரைத்த பெருங்காயம். கடல்ல எவ்வளவு பெருங்காயம் கரைச்சாலும் நமக்கு வாசனை வருமா? வராது. பயனற்ற ஒரு வேலை, அதுதான் பயனற்றது. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. பாட்டு ஞாபகம் வருது உங்களுக்கு எல்லாம்? இது ஒரு உவமை, பழமொழி. நம்ம ஊர் பக்கம் சொல்றதுதான். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்துருச்சு அப்படின்ட்டு. அதாவது நாம ஒருத்தவங்க பார்க்க போகணும்னு நினைச்சிட்டு இருப்போம். நாம நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்துருவாங்க நம்மளை பார்க்கறதுக்கு. அதுதான் நாம் பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது. கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போலன்னா என்ன? பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது. புனையா ஓவியம் போல அப்படின்னா அழகு. ஓவியம்னாலே உங்களுக்கு தெரியும், அழகு. அடுத்து பாருங்க, நாய் பெற்ற தெங்கம் பழம் போல். நாய்கிட்ட தெங்கம் பழம் மட்டும் இல்ல, எந்த பழம் வந்தாலுமே அது வேஸ்ட் தான், அது பயன்படாது நாய்க்கு. அப்ப அது பயன்படாமை.
அத்தி பூத்தார் போல. அத்தி மரம் பூத்ததை யாராவது பாக்குறீங்களா? நான் பார்த்தது இல்ல. நீங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அத்தி வந்து பூக்கிறத நம்ம யாருமே பார்க்க முடியாது. அது வந்து அரிதான ஒரு செயல். அதுதான் அருமை. அதனால அது என்னன்னு சொல்றோம்? அருமை. ரொம்பவும் அதிகமா கிடைச்சுன்னா அந்த பொருளுக்கு வந்து இது இருக்காதுமா, ஒரு பெருமை தெரியாது. ரொம்ப அதாவது நமக்கு ரேரா கிடைக்கிற பொருளை தான் நம்ம வந்து கொண்டாடுவோம். அதுதான் இது அத்தி பூத்தார் போல, அருமை. மடை திறந்த வெள்ளம் போல, கடகடன்னு பேசிட்டே இருப்பாங்க. அதையும் மழை திறந்த வெள்ளம் போலன்னு சொல்லுவாங்க. இப்ப மடை அடைச்சு வச்சிருப்போம் தண்ணி அடுத்த வயலுக்கு பாய்ச்சறதுக்காக. அது திறந்த இடத்துக்கு என்ன செய்யும்? அப்படியே மட ஓடும் தண்ணி. அப்ப அது என்னது? வேகம், விரைவு. மடை திறந்த வெள்ளம் போல். ஒரு மாணவன் பேசுவான் நல்லா மைக்ல, நல்லா ஃபாஸ்டா கடகடன்னு பேசுவோம். மடை திறந்த வெள்ளம் போல பேசுவான் அந்த பையன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது என்னது? விரைவு. உள்ளங்கை நெல்லிக்கனி போல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நம்ம கையில தான் இருக்கும் அது. அப்ப அது என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப தெளிவாக தெரிவது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது என்ன? தெளிவாக தெரியும் பொருள். அடுத்துமா, குடத்தில் இட்ட விளக்கு போல. குடத்தில் இட்ட விளக்குனா குடத்துக்குள்ளார விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அப்ப அது என்ன? அந்த குளத்துக்குள்ள மட்டும்தான், அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் தெரியும் வெளிச்சம். அப்ப அது அடக்கம். வெளியில வரவே வராது. அடக்கம். குடத்திலிட்ட விளக்கு போலன்னா என்ன? அடக்கம். இதே குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்னாக்க, குன்றுனா என்ன? மலை, சிகரம். அது மேல நம்ம ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா அது அந்த ஊருக்கே தெரியும். அது கூட இங்க நான் எழுதிருப்பேன் நினைக்கிறேன். அது ஒரு குன்றிலிட்ட விளக்கு போல, தெளிவாக தெரியுதல். சரி, இத பாருங்க. இருதலை கொல்லி எறும்பு போல. ஒரு எறும்புக்கு ரெண்டு பக்கமும் தலை இருக்குன்னு வச்சுங்க. நம்ம கற்பனை பண்ணிங்க. ரெண்டு பக்கமும் எறும்பு தலை இருந்துச்சுன்னா ஒரு தலை அந்த பக்கம் எடுத்துட்டு போவோம், இன்னொரு தலை அது இருக்கிற பக்கம் எடுத்துட்டு போவோம். அப்ப அந்த எறும்பு என்ன செய்யும்? ரெண்டு பக்கமே போக முடியாம தவிக்கும். அதுதான் இருதலை கொல்லி எறும்பு போல, தவிப்பு. தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலையில தண்ணி வச்சோம்னா ஒட்டுமா? ஒட்டாது. அதான் ஒட்டாமை. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டார் போல. நம்ம வந்து கிணறு வெட்டினா தண்ணி தான் வரணும். அது பூதம் வந்துச்சுன்னா நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் இல்லையா? அதான் அதிர்ச்சி. நவில்தோறும் நூல் நயம் போலும். நவில்தோறும் நூல் நயம் போலும்னா தீயா நட்பு, கூடா நட்பு. குன்றின் மேலிட்ட விளக்கு போல, தெளிவாக தெரிதல். நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை, நிலையாமை. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை. நீர்க்குமிழி நம்ம ஆத்துலதான் குளிக்கும் போது பார்த்துருப்போம். தண்ணி அந்த நீர்க்குமிழி இருக்கும் இல்லையா? நீர்க்குமிழி பபிள்ஸ் சொல்றோம்ல, அது வந்து எப்போ அது உடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் நிலையாமை, நிலையில்லாத தன்மை. அடுத்து பாருங்க, இனரூத்தும் நாரா மலரணையர் அப்படின்னா தான் கற்றதை பிறருக்கு வந்து தெளிவாக சொல்லாமை, எடுத்து உரைக்காமை. அதுதான் கற்றதை பிறர் மனம் கொல விரித்து உரையாதார். நாம கற்றதை பிறருக்கு புரியும்படி எடுத்து உரைக்காதது. இனரூத்தும் நாரா மலரணையர். அடுத்து பாருங்க, அடியற்ற மரம் போல. மரம் இருக்கு, அது அடி இல்லைன்னு வச்சுங்களா, அந்த மரம் நிக்குமா? நிக்காது, விழுந்துரும். அதான் வீழ்ச்சி அடைதல். மின்னாமல் இடி இடித்தது போல. மின்னல் மின்னுச்சுன்னா உடனே இடி வரும், நமக்கு தெரியும். இப்ப இது என்னன்னாக்க எதிர்பாராத துக்க செய்தி, அப்படியே சடனா வர்றது. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இருக்க காய் கவர்ந்தற்று. ஒரு இடத்துல கனியும் இருக்கும் காயும் இருக்கும். நாம கனியை விட்டுட்டு காயை போய் எடுக்கிற மாதிரிதான் இது. அதாவது நல்ல இனிய சொற்களை விட்டுட்டு தீய சொற்களை பேசுதல். கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னா என்ன? தீய சொற்களை பேசுதல். அவன் இன்னா சொற்கள் கூறல். பசுத்தோல் போர்த்திய புலி. பசுத்தோல் போர்த்திய புலினா என்ன? ஒரு புலியானது ஒரு ஆடு மேய்ஞ்சி இருக்குன்னு வச்சுங்க, அது மேல பசுத்தோலை போத்திக்கிட்டு வர மாதிரி, பசுத்தோல் மாரி போத்திட்டு வந்துச்சுன்னா அது பசுன்னு நினைச்சிட்டு ஆடு மேய்ஞ்சி இருக்கும், அப்ப போய் பிடிச்சலாம் அப்படின்ட்டு வருது. அப்பனா என்ன? அது நயவஞ்சகம், ஏமாற்றுதல், நயவஞ்சகம். பசுத்தோல் போத்திய புலி, நயவஞ்சகம். ஞாயிற்றை கைமறைப்பார் இல். ஞாயிறுனாலும் பகலவன்னாலும் நமக்கு என்னது? சூரியன். சூரியனை கையால நம்மளால மறைக்க முடியுமா? முடியாது. அப்ப அது உலகிலேயே நடைபெற இயலாத ஒரு செயல். ஞாயிற்றை கைமறைப்பார் இல், நடைபெறாத செயல், நடைபெற முடியாத ஒரு செயல். வேலியை பயிரை மேய்ந்தார் போல. நம்ம இப்ப வேலி எதுக்காக போடுவோம்? பயிரோட பாதுகாப்புக்காக தான் போடுவோம். அந்த வேலியே பயிரை மேய்ஞ்சிருச்சுன்னா
அப்ப அது என்னது? பாதுகாப்பு அற்ற தன்மை, பாதுகாப்பு இல்லாமை, துரோகம். ஓகே, நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.